ब्रह्मसमिदं जगत् श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गे सजाश्रये चिन्तामणिविपूर्ध्वान्तं उत्सङ्गे अनन्तभोगिनः जन्यस्तपदाक्षमं चिरकवी संवादिकौशेयकं किञ्चित्ताण्डवदन्ति संहरणं निर्व्याजमन्दस्मितं चूडाचुल्लिमुखाम्बुजं निजौधा विश्रान्तदिव्यायुधं श्रीरङ्गे शरदशकं तदलितः पश्येम लक्ष्मीसखम् श्रीवत्सचिह्नविश्वेभ्यो नमबुद्धिमतीमहे यदुदयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे श्री पराशरभट्टर ताम अनुग्रहित श्रीकुल रत्नकोशम ग्रंथத்தை இன்று அனுபவித்து வருகிறோம். சுவாமி பராசரப்பட்டர் இவருடைய 5வது ஸ்லோகத்தானாலே ஸ்ரீரங்கநாச்சியாருடைய பெருமைகளை தாம் உள்ளது உள்ளபடி அறிய முடியாது. தாங்கிறது இங்கே தானே சொல்லலை, பிரம்மா முதலான பெரியோர்களாலே அறிய முடியாது. யாவது தவ வைபவம் தது உச்சித ஸ்தோத்ராய தூரே ஸ்பிருஹா. பிராட்டிகளுடைய பெருமைகளை பேசுவதற்கு குறித்த சொற்களாலே சொல்வதற்கு ஆசைப்படுவதற்கே விலகி நின்றார்கள். தூரே ஸ்பிருஹா என்று காண்பிக்கிறார் பதத்தில். ஒரு காரியம் செய்யணும்னா முதல்ல ஆசைப்படலாம், பிறகு காரியத்திலே விழிய வேண்டும். இவர்கள் ஆசைப்படுவதற்கே விலகி நிற்கிறார்கள் காண்பிக்கிறார். ஆச்சரியமா ஸ்தோத்துக்கே வயம், பிராட்டியை ஸ்தோத்திரம் செய்வதற்கு நாம் யார் என்று பிராஞ்சோ விரிஞ்சாதயா, மிகவும் பழமையானவனான பிரம்மா பேசுகிறான். பிராஞ்சா என்றால் முதலிலே பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றினவன். அவன் தான் பகவத் சிருஷ்டியிலே முதலானவன். அவனே சொல்லுகிற வார்த்தை எனக்கென்ன யோக்கியதை உண்டு, விரிஞ்சி என்று மேற்கொண்டு சிருஷ்டியை பகவான் அவனிடத்திலே பொறுப்பை கொடுக்கிறார். எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மா, அந்த தோன்றிய பிரம்மாவிடத்திலே பகவான் இனி மேற்கொண்டு நீ சிருஷ்டியை செய். அண்டா பிரம்மா சமபவது தேன சிருஷ்டமிதம் ஜெகத் பத்மே திவ்யேர்க்க சங்காஷே நாபியாம் உத்பாத்ய மாமபி பிராஜாபத்தியம் துவயா கர்ம பூர்வம் மயி நிவேசிகம். என்ன ஆச்சரியமா இந்த ஸ்லோகம் காண்பிக்கிறது. ஓரொரு அண்டத்திற்கு ஓரொரு பிரம்மாவை சிருஷ்டித்து, ஏ பிரம்மா இனி நீயே சிருஷ்டியை நன்றாக செய்து வர வேண்டும் என்று நியமித்து போன்தான் சர்வேஸ்வரர். இப்பதான் குழந்தை பறந்துருக்கு, பறந்த உடனே அந்த குழந்தையை உள்ள போய் தடிக்க பண்ணிடுவாங்க. இப்பதான் பிரம்மாவே பிறந்தவன், அவனுக்கு சிருஷ்டின்னா என்னன்னு புரிய வைக்கிறதே கஷ்டம். நீ மேற்கொண்டு நீயே சதுர்விதமான சிருஷ்டியை செய் அப்படின்னா எப்படி பண்ணுவது? ஆகையாலே திணறுகிறான் பிரம்மா. பகவானை பலவாறாக அவன் தானும் ஸ்தோத்திரம் செய்கிறான். பிறகு எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து நீ என் அருகிலேயே இருக்க வேண்டும், எப்பொழுதும் நான் திருவாராதனம் பண்ணிக்கொண்டு விளங்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, அப்பொழுது பகவான் தான் தோன்றியாக தோன்றியதுதான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலே நாம் சேமிக்கக்கூடிய எம்பெருமான். ஆத்யம் புரோக்தம் ஸ்வயம் வியக்தம் விமானம் ரங்கசம்யகம். இது ஏன் சொல்றேன், நேற்று முடிஞ்சாச்சு, ஸ்ரீரங்கத்தோட சம்பந்தம் இருக்கிறபடியாலே பிரம்மா தானும் பூஜை செய்த எம்பெருமான். பிரம்மா சதுர்முகனான அவன் தொடங்கி
விரிஞ்சி என்கிறபடியாலே சிருஷ்டியை மேற்கொண்டு செய்ய தகுந்தவனான பிரம்மாவே, பகவானை அனுதினமும் பூஜித்த பிரம்மாவே, பிராட்டியை ஸ்தோத்திரம் செய்வதற்கு நான் யார் என்று சொல்லி விலகி நிற்கிறான். ஆனால் இந்த பராசர பட்டராகிற நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல காண்பிக்கிறார் ஆச்சரியமா பட்டர். கீழே நான் உன்னுடைய பெருமைகளை பேசி பழகி அறியாதவன். எப்படிப்பட்டவனா இருக்கேன்? ஆசான் அபிக்யம் பதம். பிராட்டியினுடைய வைபவங்களை என்னுடைய வாக்குகளாலேயும் மனசுக்களாலேயும் ஒரு நாளும் கூட பேச முடியாதபடி பழகி அறியாதபடி கீழே நான் இருக்கிறேன். ஒரு விஷயத்தை பற்றி யார் சொல்லணும், அந்த விஷயத்திலே நன்கு ஊறி பழகி தேறி நிற்பவர்கள் பேசணும். அவன் பேசினா சரியா இருக்கும். நாம் இதுவரைக்கும் பத்ரிகாசிரமே சேவிக்கலை, பத்ரி நாராயணரே சேவிக்கலை. அவரை எப்படி இருப்பார், அந்த க்ஷேத்திரம் எப்படி இருக்கும்னு சொல்லணும்னா அதைத்தான் பட்டர் சொல்றார். இப்படி இருக்கிறனா வாக்குகளாலேயும் மனசுக்களாலேயும் உன்னுடைய பெருமைகளை பழகி அறியாதனா உன்னை பற்றி பேச போறேன். சரி, பழகி அறியாதவன் பழகிண்டா பரவாயில்ல. ஆனால் வேறொரு என்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு தோஷம், காவாசா, அந்த பதத்தை எடுக்கிறார். புன் சொற்களே பேசி பழகினவன், நற்சொற்களை பேசி பழகி அறியாதவன் அர்த்தம். எப்பொழுதும் ஒரு தாழ்ந்த சொற்களையே பேசி பேசி பழகி இருக்கிறனா உன்னுடைய பெருமைகளையும் மனசாலும் வாக்காலும் அறியாத நான் இப்பொழுது என்ன பண்ணிட்டேன், யோசிக்காதபடி கீழிறங்கினேன். கவைதும் பிரயதாமகே, உன்னை ஸ்தோத்திரம் பண்றதற்கு நன்றாக முயற்சி உடையவன் ஆனே. இது என்ன ஆச்சரியம், உன்னை ஏதோ 4 வார்த்தை சொல்றதுக்கு முயற்சி உடைய நானேனா பரவாயில்ல. கவைதும், உன்னை நன்றாக கவிதை இயற்றுவதற்கு நான் இறங்கினேன். சம்ஸ்கிருதத்தில் சாமான்யமாக கவிதை என்ன இயற்ற முடியாது. நல்லா காவியம் அலங்காரம் இதெல்லாம் சாஸ்திரம் நல்லா வாசிக்கணும். வாசிச்சதில் ஒரு பதமும் எப்படியெல்லாம் அமையப்பெற வேணும் அப்படின்னு பார்த்தா அது எத்தனையோ சந்தஸும் அனுஷ்டும். ஸ்ரீராமாயணம் அத்தனையுமே அனுஷ்டும் சந்தஸ்லே அமையப்பெற்றது. ஒரு பதத்திற்கும் 8 அக்ஷரங்கள். அந்த மாதிரி 4 பாதி, அந்த 4 8 அப்படின்னு அப்படி சொன்னால் 32 அக்ஷரங்களாலே ஆனது அந்த ஸ்லோகங்கள் எல்லாம். அதனால தான் ஸ்ரீராமாயணம் இன்னைக்கும் அவ்வளவு கௌரவமாக காட்டப்படுகிறது. அனுஷ்டு சந்தஸிலே அமையப்பெற்றது. அது மாத்திரம் இல்லை, உள்ள பல பல அலங்காரங்கள் சொல்றார். அதில் போய் சம்ஸ்கிருதத்தில் ஒன்று மார்க் போடுவா. அதில் இது 1 2 அப்படின்னு 1ன்னு போட்டு அப்புறம் எஸ்ன்னு அதோட சேர்த்து பிரித்து எப்படியெல்லாம் அமையப்பெறுகிறதுன்னு பார்த்து நிற்கணும். இத்தனை கஷ்டம் இருந்து இதை எதையும் அறியாதபடி பிராட்டி பெருமையும் புரியாதபடி புன் சொற்களே பழகி இருக்கிற நான் பிரயதாமகே கவைதும். இது என்ன ஆச்சரியம், யோசிக்காதபடி அறிவிட்டேன் நான் பாட்டுக்கு. உடனே சொல்றாரு பட்டர், ஸ்வஸ்தி பிரசஸ்திராம், என்னுடைய வாக்குகள் எல்லாம் நல்ல பெருமையை பெருமையை உண்டாகட்டும், மங்களத்தை உண்டாக போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், தனக்குத்தானே இழிவு தேடிக் கொள்கிறார்னு அர்த்தம். என்னுடைய வாக்குகளாலே என்ன ஆக போகிறேன்னா, எனக்கு இவ்வுலகோத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை பரிகசிக்க போகிறார்கள். என்னை நன்னா பரிகாசம் பண்ண போறா. என்ன சொல்றாரு இந்த பட்டர், பேசாம வாயை ஓடிட்டு இருந்தாலே வித்வான்னு பேர் வந்திருக்கும். இவர் பாட்டுக்கு ஸ்தோத்திரம் பண்றேன்னு பண்ணிட்டு எல்லாம் புன் சொற்களை பேசி பெரிய பிராட்டியாரை பத்தி அறியாதபடி சொல்லி இப்படி ஆனாரேன்னு உலகமே பரிகசிக்கும்படியாக நிற்கிறேன் அப்படின்னு கீழே பண்ண. அது 5வது ஸ்லோகத்தினாலே நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிற அர்த்தம். குருவாச்சாரியர்கள்ல நாம் கொண்டாட வேண்டிய ஏற்றம் என்னன்னா, ஆத்ம குணங்களாலே பரிபூர்ணர்கள் அவர்கள். அதற்கு மேல அவருடைய புத்தி சாதுரியம் உலகத்திலே 6 இடத்திலேயும் இல்லாத ஒரு புத்தி சாதுரியம். சத்தியத்தையே சொல்லி பேசி பழகி இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்கள். ஆர்ஜவமே வடிவெடுத்தவர்கள் அவர்கள். மனோவா காயங்கள் 3ம் ஒருமித்து இருக்கக்கூடியவர்கள். நேரே எம்பெருமானாலே குளிர அருளப்பட்டவர்கள் ஒரு ஆச்சாரியர். அதையாலே அவர்களுடைய ஏற்றம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அதில் ஆழ்வாரே சொல்ற வார்த்தை நுண்மான் நுழைப்புலம். நுண்மான் நுழைப்புலம் அப்படின்னா சரியா புரிய வைக்கிறமே. ஆங்கிலத்தில் இம்பெக்கபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்படின்னா அதற்கு மேல அவ்வளவு புத்தி சாதுரியம் சாமர்த்தியம் இல்லை.
அவ்வளவு ஆச்சரியமான புத்தி சாதுரியத்தோடு கூடியவர்கள். அது ஆறு கொண்டு நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கே பரிபூர்ணமாக உண்டு. உலகிலே கற்றுத்தேர்ந்த மகான்கள் புத்திசாலிகள் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆச்சாரியர்களை தான் கொள்ள வேண்டும். அத்தனை அவர்களுக்கு பகவானாலே அருளப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த மதி. ஆனா அவ்வளவு மதி இருந்தும் அடக்கத்தோடு கூடியவர்கள். அங்கதான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாளும் அவர்களுக்கு அகங்கார மமகாராதிகள் லவலேசமும் ஏற்பட்டதுன்னு எவ்விடந்த நிலையும் காண கிடைத்தது. ஒரு நாளும் அது அந்த மாதிரி ஏற்பட்டதே இல்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அடியனுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னு ஆறாவது இல்லாததை இருக்குன்னு சொல்லிட்டா உடனே அன்னிலேருந்து அகங்காரம் 4 மடங்கு ஏறிடுறது. ஹைட் ஏற மாட்டேங்கிறது. அது உள்ளுக்குள்ள ஒரு 10 சென்டிமீட்டர் கிடுகிடுன்னு ஏறிடுறது. இது என்ன ஆச்சரியம் இது? பூர்வாச்சாரியர்களுக்கு அத்தனையும் நிரம்ப பெற்று ஏறுமறியாது இருக்கக்கூடிய மகான்கள். கூறத்தாழ்வான சொல்லுவார். அவர் எப்படி அப்படின்னா, கூறத்தாழ்வான் அவர் நடமாடும் என்சைக்ளோபீடியா. ஒரு என்சைக்ளோபீடியானா பல 1000 புஸ்தகங்களை சேர்த்து வச்சு ஒன்னொன்னு என்னென்ன அர்த்தம்னு பார்த்து தேறி நிற்க வேணும். ஆனால் அந்த கூறத்தாழ்வானுக்கு சகலமும் தன் நெஞ்சிலே ஓடும்படியாக நிற்கும். எத்தனை கிரந்தம்! மகாவித்வான் கூறத்தாழ்வான்னா அந்த மகா வியாக்கரணத்தினுடைய பாஷ்யம் மகாபாஷ்யம் என்று பெயர் பெற்றது. அம்மகாபாஷ்யம் முழுவதும் தன் நெஞ்சிலே தேக்கி வைத்திருக்கிற மகா. ஏதான புரியலேன்னு சொன்னா அந்த கூறத்தாழ்வானை தான் கேட்கணும். இன்னைக்கு ஏதாவது தெரியணும்னா google.com போற மாதிரி. அன்றைய தினத்துல சுவாமி கூறத்தாழ்வான் தான். அத்தனை நைபுண்ணியம் சுவாமிக்குன்னு காட்டுகிறார். எத்தனை அடக்கமாக வாழ்ந்திருக்கக்கூடிய மகான். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய. தமுதனாருடைய அவருக்கும் இவருக்கும் காட்டுற சம்பந்தத்தை கவனிக்கணும். அந்த இடத்துல நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய என்ன அந்த தொடர்பை எப்படி கொண்டாடி காண்பிக்கிறார் பாருங்க. அந்த பதங்களிலேயே தெரிவிச்சு காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட மகானான கூறத்தாழ்வான் முக்குறும்பை கடந்து இருக்கக்கூடியவர். எத்தனை ஆச்சரியமா சாமர்த்தியமா நிர்வாகம் பண்ணும்படியான ஏற்றம் பெற்றவர். சின்ன வயசுல பராசரப்பட்டது கேட்டார். இந்த கூறத்தாழ்வான பார்த்து ஒரு சந்தை சொல்லிட்டு இருக்கா. குழந்தை விளையாடிட்டு இருக்கு. விளையாடுறச்சே என்ன ஆச்சரியம் பாரு. இவா என்ன சொல்லித்தராரோ அதுதான் காதல வாங்கிட்டு. நம்மாத்த குழந்தை இதை தவிர மற்றதுதான் காதல வாங்குது. இவர்கள்லாம் இதே பொதுவாக்கு. ஏன்னா வளர்ப்பு அப்படி. தாயாரும் தந்தையாரும் அப்படிதான் வளர்க்கிறார்கள் குழந்தையை. தயங்கிறது இல்லை அந்த குழந்தையை நல்வழிப்படுத்துவதில்லை. நாம் நல்வழிப்பட்டு நின்னோம்னா நம்ம குழந்தையும் நல்வழிப்பட்டு இருக்கும். இது சத்தியம். இது எந்த இடத்துலையும் மாறாது. இப்ப நம்மிடத்துல அந்த இருக்கக்கூடிய உறுதி தான் அந்த குழந்தைகிட்ட வரும்படியா இருக்கு. அவன் இல்லையே அப்படி இல்லையே பக்தியுடையவன் ஆகலையெல்லாம் போற அங்க இல்லை இங்கே. அதை உணர்ந்தோம்னா நாம் சரியா செயல்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் பூர்வாச்சாரியர்கிட்ட கத்துக்கணும். ஹவு டு பி a good father and mother, how to be a good mother, how to be an excellent manager. சுவாமி சொன்னார் எம்பெருமானார் எப்படி இருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் தனியாக கிளாஸ் நடக்கணும். இப்போ அந்த அறிவு நம்ம இடத்துல கிட்ட பெறும்படியாக இருக்கு. இது ஒரு சமயத்தில் தனியாக வச்சுக்கும். இப்போ இங்கே காண்பிக்கிறார். இந்த கூறத்தாழ்வான இடத்துல பட்டர் வந்து கேட்கிறார். இப்போ கொஞ்சம் நாள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தே பாசுரங்கள் அதில் எனக்கு கொஞ்சம் அர்த்தம் புரியலையே. என்ன சொல்லு அப்படின்னு. சிறுமா மனுஷரா என்னையாண்டா. இந்த பதம் வருது ஒன்றுக்கு ஒன்று பரஸ்பர விருத்தமா இருக்கக்கூடிய பதம் எப்படி ஒரு சேர ஒரு வியக்தியிலே இருக்குன்னு கேட்க. என்ன ஆச்சரியம் அது. இந்த புத்தி எந்த சாத்துரியம், என்ன கவனிப்பு. அதை திருப்பி கேட்கிற அழகு என்ன. என்ன சொல்றாரு? மனுஷர். மனுஷர்னா ஒன்று மாமனுஷர்னு சொல்லணும், இல்லை சிறு மனுஷர்னு சொல்லணும். ஆனா சொல்றச்சே இது எப்படி சொல்றீங்க? சிறுமா மனுஷரா என்னையாண்டா. அழ்வார் பதத்தை எப்படி பிரயோகம் பண்றாரு? இது எங்கனே பொருந்தும். ஆச்சரியம். சுவாமி எப்படி இருக்கார்? குட்டையும் நெட்டையுமா வந்தார். சுவாமி வெள்ளையும் கருப்புமா வந்தார். டிவி வேணா பிளாக் அண்ட் ஒயிட் சொல்லலாம். இப்போ அதுவும் ஆராத்திரியும் இல்லை போயிடுது. இப்போ எதை பார்த்து இவர் இப்படி புரிஞ்சுட்டார்? ஆச்சரியம் அது. சிறுமா மனுஷர் பரஸ்பர விருத்தமான தர்மங்கள் அப்படின்னு பேர். இது பெரிய விசாரம். இதுதான் அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் அமைய தரக்கூடிய பெரிய விசாரங்கள். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்கிற அந்த இடங்கள்ல பல காரியங்கள் பல எடுத்து அந்த இடத்துல நியாயங்களை கொண்டு நிர்ணயிக்கிறார். அது அங்கே கண்டுகொள்வது. இப்போ இந்த இடத்துல கேட்ட உடனே ஆழ்வான் அதிசயிக்கிறார்.
என்ன அழகா கேட்கறது குழந்தை. நம்ம இடத்துல ஒரு கேள்வியை கேட்டுட்டோம்னா என்ன பண்ணிடுவோம், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா பெருசா ஆட்டக்காரியம், இவருக்கே தெரியாதுன்னு காட்டிக்கூடாது. ஏன் நம்ம குழந்தை கேட்டுனா நமக்கு தெரியலன்னு ஒருத்தருக்கு நாம கத்துக்கலாமே. நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குழந்தை நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க. அதுதான் நினைக்கிறேன், அந்த குழந்தை நமக்கு உபகாரம். ஏதாவது குழந்தைகள் கேட்கறதுன்னா அது நம்ம காட்டும் ஞானமான அர்த்தம். கைகூப்பி நிற்கணும், கண்ணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று என்ன பெறுவரே இருக்குன்னா கொண்டாட வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கூறத்தாழ்வான்ட்டு பார்க்கணும். எந்த இடங்களையும் ஏன் இதெல்லாம் பேசுவீங்க அப்படின்னா, இதெல்லாம் தான் இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம்ல புக்கா போட்டு லட்சக்கணக்கில் விற்கிறான். ரொம்ப ஆச்சரியம் அது. உடனே அந்த குழந்தையிடத்திலே அவர் தகப்பனார் சொல்லி காண்பிக்கிறார். தெரியலன்னா தெரிஞ்சுன்னு சொல்லணும். நாமெல்லாம் ஆழ்வான் போகலாம் இல்லை, ஆனா தெரிஞ்சுன்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல கூறத்தாழ்வான் சாதிக்கிறார் அந்த குழந்தையிடத்தை. சிறு மா மனுஷர் அப்படிங்கிற 2 பதம் எப்படி ஒரு சேர்ந்து இருக்கிறது அப்படின்னா, உனக்கு இது சாஸ்திரம் கொண்டு விளக்க வேணும்னு ஆசைப்படுறேன், சாஸ்திரத்தை சொல்லி உனக்கு சொல்லணும். ஆனா நீ அனுபவீகன், இன்னும் உனக்கு உபநயனமே ஆள அப்படின்னா பாரு, அந்த பிள்ளைக்கு 5 வயசோ 6 வயசோ, இன்னும் 7 வயசு கூட ஆளோடு. ஆகையாலே சாஸ்திரம் கொண்டு என்னால் சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணுவோம், அதனால சொல்ல முடியாது, போயிட்டு வா அப்படி விடுறது இல்லை. நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படி தயார் பண்றாங்க, குழந்தைகளை தயார் பண்ணணும்னா இவ்வாழ்கிட்ட கத்துக்கணும். உடனே சொல்ற, உனக்கு பிரத்யட்ச பிரமாணங்களை கொண்டு நிரூபிக்கிறேன். சாஸ்திரம்னா அதில் கொஞ்சம் உபநயனம் ஆகணும், வேதாத்தியனம் ஆகணும், உனக்கு நியாயசாஸ்திரம் தெரியணும். ஆனா வேண்டாம், இப்போ உனக்கு பிரத்யட்சத்துல சொல்றேன் பார், அங்க இருக்கக்கூடிய பெரியோர்களை பார், விலகாழ்வான் எத்தனையோ விடுதலை போன்ற பெரியோர்களை பார்க்கச்சு அவர்கள் வடிவிலே சிறுத்தும் ஞானத்திலே பெருத்தும் இருக்கிற மகான்கள். வடிவிலே சிறுத்தவர்கள் நம்ம போல இருக்கா பார்க்கச்சு, ஆனா ஞானத்திலே எத்தனை பெரிய மகான்கள். இதுல எத்தனைலாம் தோன்றது தெரியுமா? நினைச்சு அடிக்க அழுவேன். என்ன ஆச்சரியம் இது! கூறத்தாழ்வானுடைய ஆத்ம குணத்தை நினைச்சு பாரு. தன்னோடு கூடி இருக்கக்கூடிய சகபாட்டிகளை எவ்வளவு அழகா கொண்டாடுறாரு அந்த இடத்துல. ஒரு வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும்? பிறர்வினுக்கம் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே. மற்றவர்களுக்கு ஒரு உத்கர்ஷம் ஏற்றம்னு சொன்னா இவன் அது தன்னதுன்னு நினைக்கணும். பர உத்கர்ஷம் அது தனக்கேற்பட்டதாக பாவிக்க வேணும். இதுதான் ஒரு ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம். நம்மலாம் நம்மாத்து குழந்தை பாஸ் ஆயிடுதுன்னா சந்தோஷம். பக்கத்தாத்து குழந்தை பாஸ் ஆயிடுதா, இது இன்டர்வியூ தெரிஞ்சு அது எப்படி பாஸ் ஆச்சு, ஏதோ வேலை பண்ணியிருப்பான். இன்னும் இவர குழந்தை மட்டும்தான் பாஸ் ஆகணுமா, இவா மட்டும்தான் நல்லா இருக்கணுமா? எங்கே வைஷ்ணவத்துவம் சித்திக்கும்? மற்றவர்களுடைய உத்கர்ஷம் தன்னது என்று நினைப்பவனே வைஷ்ணவன். அந்த ஏற்றம் அந்த இடத்துல பார்க்கணும். கூறத்தாழ்வான் எத்தனை தெரிகிறது இல்லை. அந்த குழந்தைக்கு தயார்படுத்துறார். பார்க்கிறச்சே தன்னோடு கூட இருக்கக்கூடிய கைகரிய பலர்கள் அவர்கள்லாம். அவர்கள் ஆழ்வான காட்டும் ஞானத்திலே சிறுத்து இருக்கலாம், தன்னை உதாரணமா காண்பிச்சிருக்கிறான். கூறத்தாழ்வான் ஒரு நாளும் அதை செய்யல. என்ன ஆச்சரியம்! அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்படி வளர்ற பிள்ளை எங்கேயாவது கொஞ்சம் மாறி இருப்பனா, இல்ல அவரிடத்துல கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் குறைவா தான் இருக்குமா? அதெல்லாம் இல்லைங்கிறது இப்ப 6வது பாசனம். இதெல்லாம் வெறும் அவதாரிகை, பூர்வ பீடிகை அப்படின்னு சொல்லணும். அப்படி வளர்ப்பு இந்த கூறத்தாழ்வானுடைய வளர்ப்பு. போன பாசனத்திலே 5வது பாசனத்திலே பட்டர் சாதித்த விஷயம், பிரம்மா முதலான பெரியோர்களே பழமையும் தகுதியும் இருந்து என்னால் ஸ்தோத்திரம் செய்ய முடியாது என்று சொல்லுகிற போது நான் எப்படி இழுகிறேன், எனக்கு கண்டிப்பா பரிகாசம் தான் வரப்போகுது அப்படின்னு போன பாசுரத்துல சாதித்தார். அடுத்த பாசுரம் இந்த 6வது ஸ்லோகத்திலே ஸ்ரீரங்கநாச்சியார ஸ்தோத்திரம் பண்ற உரிமை என் ஒருவனுக்கே உண்டானது. இது என்ன ஆச்சரியம்! டக்கு மாறிட்டார். அங்கேருந்து கீழே என்னுடையதிலே தள்ளின, இப்ப என்னையே சார்ந்தது, என்னை சார்ந்ததுன்னு இல்லை, என்னையே சார்ந்தது அப்படின்னு தன்னிடத்திலே மாத்திரம் ஏறிட்டுக் கொள்ளுகிறார் பட்டர். சமர்த்தர், அவர் எதையும் சாமர்த்தியமாக நிரூபிக்கிற தன்மை உடையவர்கள் பூர்வர்கள். எல்லாத்தையும் அப்படி விரோதாபாவம் இல்லாத சேர்க்கிறது தான் நம்முடைய தரிசனத்தினுடைய பெருமை. ஓரொரு ஆச்சாரியர்கள் ஓரொரு ஸ்ருதியை பிடித்துக் கொண்டார்கள். வேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதி,
என்று சொல்லும்படியான 3 ஸ்ருதிகள் வேதங்களிலே காட்டப்படுகின்றன. பேதம் பகவானும் ஆத்மாவும் வெவ்வேறு பிரிக்கிறது. அபேதம் இல்லை, இருவரும் ஒன்று அப்படின்னு சொல்றது, இருவரும் ஒருவரே அப்படின்னு சொல்றது. கடகஸ்ருதி அவரும் உண்மை இவரும் உண்மை அப்படின்னு எல்லாவற்றையும் சேர்த்து இதை சமன்வயப்படுத்தி காண்பிக்கிறது. அவருடைய அங்கம் இவர்னு சொல்லி காண்பிக்கிறது. இப்போ ஒருத்தர் ஒரு ஸ்ருதிகளை பிடிச்சுட்டார். சங்கரர் அபேத ஸ்ருதிகளை பற்றி நின்றார், மாத்வர் பேத ஸ்ருதிகளை பற்றி நின்றார். ஆனால் நம் ஆச்சாரியர்களே 3 ஸ்ருதிகளையும் பற்றி நின்றார்கள். பேத அபேத கடகஸ்ருதி அத்தனையும் சேர்த்து சமன்வயப்படுத்தி அர்த்தத்தை காண்பிக்கிறார். என்ன ஆச்சரியம், கடைசியே முடியறச்சே அதான் சொல்றார் சீபாஷ்யத்துல, இது சர்வம் சமஞ்சசம் சொல்லி முடிச்சுட்டார். அழகா அப்பா அத்தனையும் பண்ணி முடிச்சாச்சு. பெருமானாருக்கு ஒரு ஆனந்தம் அந்த இடத்துல. விரோதாபாவமே ஏற்படாதபடி எல்லா ஸ்ருதிகளையும் பொருத்தி 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 அர்த்தம் காண்பிப்பதிலே வல்லவர்கள் அவர்கள். அந்த இருக்கக்கூடிய மேன்மை இந்த ஒரு ஸ்லோகத்தாலே பட்டர் நமக்கு நிரூபிக்கிறார். இந்த ஒரே ஸ்லோகம் அதை எப்படி சமன்வயப்படுத்துகிற சாமர்த்தியம் உடையவர்கள் இவர். வியாக்கியானங்களே 1000 இடங்கள்ல நிரூபிச்சிருக்க. பராசர பட்டர் அப்படி நிரூபித்தா போலே வேற யாரும் நிரூபித்தது இல்லை. பரஸ்பர விரோதமா இருக்கிற பதங்களோ சொற்களையோ அப்படி எடுத்து எடுத்து சேர்த்து சேர்த்து எத்தனை மதிய வாழ்க்கெல்லாம் என்ன வயசு எப்படி கத்துண்டா. நாம தித்தியம் 10 தடவை தலையை முட்டி முட்டி சொல்றோம், ஒன்றும் ஏற மாட்டேன் அப்படி இருக்கலாம். என்ன ஆச்சரியம், அதை சொல்லி நிரூபிக்கிறார் பராசரப்பட்டர். ஒன்று எத்தனையோ இடங்கள்ல பார்க்கலாம். ஆனந்தன் பெண்ணல்லன் அல்லா அலியும் அல்லன் காணலும் ஆகான் உடனல்லன் இல்லையல்லன் இப்படி இத்தனை இடங்கள்ல பராசரப்பட்டருடைய மேதா விலாசம். தமிழர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு. அங்க ஸ்ரீரங்கத்திலே தமிழர்கள் வீடு வாடகை வச்சுன்னு வருவாங்க. இன்னைக்கும் எல்லாரும் வெளியில தான் வாடகை வச்சுட்டு இருக்காங்க. அங்க ஊர்ல இருக்கிறவா குறைச்சல் தான். வெளியூர்ல இருந்து, அதுவும் எஸ்பெஷலி பெங்களூர்ல இருந்து. ஏன்னா ரங்கநாதனுடைய அனுபவம், ஆச்சாரியர்களுடைய அனுபவம் அவளுக்கு தலைவிஞ்சி கிடக்கிறது. பல பேர் தமிழர்கள் ஸ்ரீரங்கத்துல வாடகைக்கு இருப்பாங்க. பட்டனுடைய காலக்ஷேபம் கேட்கணும்னு ரங்கநாதனை சேவிக்கணும் இல்லையா. பராசரப்பட்டர் சாதிக்கக்கூடிய தமிழை நான் கேட்டு அனுபவிக்க வேண்டும். அவன் நடு நடுவில் எழுந்து கேள்வி கேட்பான். கேள்வி கேட்கறச்சே பட்டர் அதற்கு உத்தரம் சொல்லுகிறார். எண்ணீருமை கண்டிறங்கி இதுதான் அது என்னாது எண்ணீர முகில் மன்னருக்கு என் சொல்லி நான் சொல்லுகிறோம் என்கிற திருவாய்மொழி பதிகங்களே பட்டருடைய குறுந்தொகை. அது எங்க கத்துட்டார் சுவாமி ஆச்சரியமா. ஒரு திருக்குறள் அந்த குறளை எடுத்து சொல்லுகிறார் பட்டர். அதுவும் பட்டர் சொல்றது எப்படி இருக்கும்னா, கேட்கிறவர் கேள்வி கேட்டு இப்படி வாயை மூடுறதுக்குள்ள உத்தரம் உள்ள போயிடும். பராசரப்பட்டர் கேட்டு அங்கே பதில் போயிடும். யோசித்து பார்த்து அப்புறம் பொறுமையா இருந்து என்ன போலலாம் கிடைக்காது. அந்த இடத்துல அடுத்த செகண்ட் அவர் இன்னும் வாயை மூடி இருக்க மாட்டார், உத்தரம் உள்ள போய் உட்கார்ந்து. அப்படி மேதாவிலாசம் சுவாமி பட்டருக்கு. அதை இந்த 6வது பாசனம் நிரூபிக்கிறது. எவ்வளவு மேதாவிலாசம்ங்கிறத சேர்த்து அதுக்கெல்லாம் அர்த்தம் எடுக்கலடியே. இப்போ ஆனந்தனோ எண்ணீர்மையோ அதெல்லாம் எடுத்தா அது தனித்து அனுபவிக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல பிரமன் முதலானவர்களுக்கு இல்லாத, தோற்றம் செய்வதற்கு இல்லாத தகுதி அதை என்னிடத்திலே மாத்திரம் அமைய பெற்றிருக்கிறது. யானே உரியே துதிப்பதற்கு சொல்லுகிறார். பாசகத்தை அனுபவிப்போம். ஸ்தோதாரம் தமுசந்தி தேவி கவயோ யோ விஸ்த்ருணீதே குணாம் स्तोतव्यस्य ततश्चस्ते स्तुतिदुरा मय्येव विश्वां यथि यस्मादस्मकमर्शनीयपणितिः स्वीकारतस्ते पुनः क्षान्त्यौदार्यदयादयो भगवती स्वां प्रश्नुवीरन् प्रताम्. ஒரு தடவை சொல்கிறேன், திரும்பி 2 தடவை சொல்லணும். स्तोतारं तमुशन्ति देवी कवयः यो विस्तृणीते गुणान् स्तोतव्यस्य ततश्चते स्तुति
விஸ்ராம்யதி யஸ்மாதஸ்மத் அமர்ஷணீய பணிதிஹ ஸ்வீகாரதஸ்தே குணாः சாந்த்யௌதார்ய தயாதயோ பகவதி ஸ்வாம் பிரஸ்னுவீரம் பிரதாம். இந்த இடத்துல பராசரப்பட்டர் ஸ்தோத்திரம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். ஸ்தோத்திரம் என்று எதை சொல்லுவது? கவிஞர்கள் என்று ஆரை சொல்லுவார்கள்? உலகத்திலே ஒருவனை துதிபாடுபவனாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அவனிடத்திலே என்ன உண்டு என்ன ஓடும் அப்படிங்கிறத சொல்றார். டிஃபனிஷன் பேர், அது நம்முடைய சம்பிரதாயத்தில் லக்ஷணம்னு பேர் சொல்லுவோம். எதையுமே முதல்ல லக்ஷணம் அப்படிங்கிறத கொண்டு டிஃபைன் பண்ணிடுவான் நம்முடைய ஆச்சாரியர்கள். நம்மெல்லாம் படிப்பில் ரைட் த டெஃபினேஷன் ஆஃப் அப்படின்னு எழுதுறா போல ஆச்சாரியர்கள் அழகாக ஒன்னொன்றுக்கும் ஒரு டெஃபினேஷனை கொடுத்துருவா. சத்தியம் அப்படின்னா என்ன? நாம சொல்லுவோம் உண்மை. உண்மைனா என்ன? சத்தியம் தமிழ்ல உண்மை. அந்த உண்மைனா என்ன அப்படின்னா உடனே அதுக்கு யோசிக்கணும். நாம் நம்முடைய குருவாச்சாரியர்கள் சுலபமாக சொல்லணும். அதுதான் சுதப்பிரகாசிகனுடைய ஏற்றம். எம்பெருமானுடைய திருவாக்கு கம்பீரமாக இருக்கக்கூடிய திருவாக்கு. கம்பீரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆழம் காண முடியாது என்று பொருள். சமுத்திரத்தை பார்க்கிறோம், சமுத்திர காம்பீரியம்னு சொல்றோம். பெருமானை பார்த்து சொல்றச்சே அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியிலேருந்து பார்க்கறச்சே சமுத்திரம் எத்தனை அடி ஆழம் அதுக்கு தெரியும். இறங்கி பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு ஆழம் எவ்வளவு ஆழம்னு தோன்றி இருக்கும். அதனாலே சுவாமி எம்பெருமானா நம்முடைய ஸ்ரீபாஷ்யத்துல உபயோகிக்கிற பதங்கள் எல்லாம் சுலபமா இருக்கும். ஏதோ தெரிஞ்சா போல இருக்கும் நமக்கு. அதெல்லாம் சீக்கிரமா சொல்லிடுவார், விடுவிடு சுருக்கமா. ஆனா அர்த்தங்களை பார்த்தா சமுத்திரத்தை போல ஆழமான அர்த்தங்களுடையது. அதான் கொண்டாடி காண்பிக்கிறார். அதை ஒன்னொன்னும் சமுத்திரத்திலே முத்தெடுக்கிறா போலே சுதப்பிரகாசிகாச்சாரியர் எடுத்து அதை வியாக்கியானம் பண்ணி சுதர்சன சூரி என்று பட்டர் வம்சத்திலே தோன்றின மகா பெரிய மேதாவிலாசம் படைத்திருக்கக்கூடியவர். ஆச்சரியமும் அந்த சுவாமி அப்படி விளக்கி ஒன்னொன்னா சொல்றார். அதுக்கு சொல்ற அந்த இடத்துல சத்தியம் அப்படின்னா என்ன லட்சணம்? லட்சணம்னா டெஃபினிஷன். என்ன டெஃபினிஷன் சொல்றது சத்தியத்துக்கு? சத்தியம் பூத இத புரோக்தம். எல்லா பிராணிகளுடைய நன்மையை கருதி பேசுவது எது இருக்கிறதோ அது சத்தியம் எனக்கூடியது. இதைதான் வள்ளுவர் என்பவர் திருக்குறள்ல சொல்றார். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல். இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்கு எந்த தீமையும் பயக்காதபடி ஒரு சொல் இருந்ததுன்னா அதற்கு பேர் வாய்மை, உண்மை, சத்தியம்னு பேரு. இன்னும் ரெண்டும் வேறு வேறு இல்லை, உபய வேதாந்தம் இல்லையா? சம்ஸ்கிருத வேதாந்தம் சொல்றதுதான் திராவிட வேதாந்தம் சொல்லும்படியா இருக்கு. இதில் காண்பிக்கக்கூடிய விஷயம் திருக்குறள்ல காண்பிக்கிறார் வள்ளுவர். அதோட கூட ஒன்று எடுத்து காண்பிக்கிறார். உடனே அப்ப நான் பூதகித புரோக்தம்னா பொய்ய சொன்னாலும் அது சத்தியமா அப்படின்னா உடனே அடுத்த குறள்ல சொல்றாரு, பொய்மையும் வாய்மையிடந்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில். ஆமாமா, பொய்யும் கூட சத்தியம்தான். எப்ப குற்றம் நீங்கிய நற்றத்தை செய்ததாகில் அதுவும் சத்தியமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொய்யை மற்றவருடைய நன்மையை கருதி சொன்னால் அது சத்தியமே. குற்றம் இந்த இடத்துல என்ன? தன் நன்மையை கருதி சொன்னா அது அசத்தியம். பிள்ளைக்கு எப்படி அசத்தியம் வருது அப்படின்னா, தகப்பனார் உள்ள இருந்துட்டு இருப்பார், ஆரோ வருவார், ஆறுனா கடன் கொடுக்க வைப்பாங்க. வரச்சே இங்கேருந்து தகப்பனார் அவரை கண்ட உடனே பயம், ரூம்ல ஓடி போயிடுவார். பிள்ளை அங்கேருந்து வந்து கேட்பான், அப்பா யாரோ வந்துட்டார் உன்னை தேடிட்டு, தெரியும்டா பேசாம இருக்கு. இல்லை என்ன சொல்றது அவர் கேட்கிறாருன்னா, நான் இல்லைன்னு போய் சொல்லு அப்படின்னு. அப்படின்னா அப்பதான் பொய்யை பழகி கொடுக்குறாரு அழகா.
இப்போ நேராக போனால் அப்பா சொன்னால் அவர் இல்லைன்னு சொல்ல சொன்னார், அவன் சத்தியத்தையே பேசுகிறான்பான். அப்போ பொய்மை இது. எது பொய்மை? தன் நன்மை கருதி ஒரு பொய்யை பேசினா அது பொய். ஆனா மற்றவருடைய நன்மையை கருதி பேசினான் என்றால், ஒருத்தன் பூஜை பண்ணிட்டு இருக்கான் எம்பெருமானுக்கு, அந்த இடத்துல ஒரு ரிஷி பசுமாடு வேகமா ஓடி வருது. என்ன காரணம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆரோ கயவர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். என்ன ரட்சிக்க வேணும்னு அடைக்கலம் புகுதுரா, நீங்க அந்த இடத்துல புகையில ஒழிச்சுக்கோங்க, நீங்க வந்தா நான் இருக்கேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல அவர்களை இருக்க வச்சுட்டு அவர்கள் பின்னாடி ஓடி வரக்கூடியவர்கள்ட்ட அவர்கள் வந்தாலான்னு கேள்வி கேட்டா இந்த பக்கம் வரவே இல்லையே, அவன் அந்த பக்கம் போயிட்டாலே அப்படின்னு எதிர்த்திலே காண்பிச்சா அது சத்தியம். இவன் இல்லை நான் ஹரிச்சந்திரன் வம்சத்துல வந்தவன், நேரா அவன் அந்த குகையில தான் இருக்க அப்படின்னா அவன் செய்யற பாவத்துல இவனுக்கும் பங்குண்டு. அப்ப எது சத்தியம்? பூதஹித புரோக்தம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவர்களுக்கு நன்மையை செய்வதாக இருந்தால் அதற்கு சத்தியம்னு பேர். அது போல இந்த ஸ்தோத்திரம்னு சொல்றாளே, அதனுடைய லட்சணம் என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்றது? யார் கவிஞர்கள், யார் ஸ்தோத்திரம் செய்பவர்கள் அப்படின்னு கேட்டா உடனே பராசரப்பட்டர் அற்புதமா அதை எடுத்து காண்பிக்கிறாருங்க. ஸ்தோதாரம் தம் புசந்தி தேவி கவயா யா விஸ்ருணீதே குணான் ஸ்தோதவ்யஸ்ய ததஸ்சதே ஸ்ருதி துரா மய்யேவ விஸ்ராம்யதி யஸ்மாது அஸ்மது அமர்ஷணீய பனிதிஹி ஸ்வீகாரகஸ்தே குணாः க்ஷாந்தி ஔதார்ய தயா ஆதயः பகவதி ஸ்வாம் பிரஸ்னுவீரன் பிரதாம். இது பதத்தை பிரிச்சுக்கணும். சொல்றார் பகவதி, ஏ ஸ்ரீரங்கநாச்சியாரே, பகவானுக்கு ராஜ மகிழ்ச்சி அவள், ஆகையாரே பகவதி என்று கொண்டாடுகிறார். இந்த இடத்துல எல்லாவித குணங்களும் நிரம்ப பெற்றவள், பூஜிக்க தகுந்தவள் ஆகிறபடியாரே பகவதி. தேவி, ஹே தேவியே ஸ்ரீரங்கநாச்சியாரே. கவயஹா, கவிஞர்கள், அறிஞர்கள் யாரை எவனை ஸ்தோத்திரம் செய்பவனாக துதிப்பவனாக சொல்கிறார்கள் அப்படிங்கிறத கேட்கிறார். ஆச்சரியமா, ஸ்தோதவ்யஸ்ய அப்படின்னா எது துதிக்கப்படுகிறதோ, எதையாவது ஒன்று நாம ஸ்தோத்திரம் பண்ண போறோம், ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ண போறோம், துதிக்கப்படக்கூடிய பொருள், அந்த பொருளை அவருடைய குணத்தை விரிவாக விவரிக்கிறானோ அப்பதான் அவனுக்கு துதிப்பவன் பேர். ஸ்தோத்திரம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? எந்த பொருள் துதிக்கப்படுகிறதோ அதனுடைய குணத்தை விரிவாக சொல்லுவனாயின் அப்ப அது ஸ்தோத்திரம் பண்ணான், அவன் துதிப்பவன், ஸ்தோத்திரம் செய்பவன் அப்படின்னு பொருள் கொள்ளத்தக்கது அப்படின்னு பராசரப்பட்டர் இது ஆச்சரியமா சொல்லுகிறார். தம் ஸ்தோதாரம் உசந்தி, அவனை துதிப்பவனாக இந்த கவிஞர்கள் விரும்புகிறார்கள். இன்னைக்குன்னா நிறைய வந்துடுது, நம்ம கம்ப்யூட்டர் வந்துடுது, அங்க போகுது இங்க போகுது. அக்காலத்துல நிறைய மற்றவர்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றதே தன்னுடைய ஜீவனமாக கொண்டு வாழ்ந்தார்கள். அதனால்தான் ஆழ்வார் இதுக்குன்னே ஒரு பதிகம் விட்டார். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ, என் நாவின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். மற்றவர்களை ஸ்தோத்திரம் பண்ணிதான் தன்னுடைய ஜீவனத்தை செலுத்துபவர்கள். இப்ப ஸ்தோத்திரம் பண்றான்னா என்ன பண்ணணும்? அவனுடைய குணத்தை விரிவாக சொல்லுவது. போய் ராஜாக்கள் அவர்கள்ட்ட தான் எல்லாம் இருக்கும் அக்காலத்திலே பூர்த்தியா. இப்போ ராஜாக்கள்கிட்டே இந்த பிராமணர்கள் நல்ல கவிதா புத்தி உடையக்கூடியவர்கள் நேரா போய் அவனிடத்துல நின்று, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, உன்னை போல ஆறு உண்டு, வீரத்திலே உன்னை போல ஆறு சிறந்தவன், வள்ளல் தன்மையிலே உன்னை போல ஆறு சிறந்தவன் அப்படின்னு இல்லாததெல்லாம் ஏற்றி சொல்லி உடனே அந்த ராஜாவுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு அப்போ மூடு நன்னா இருந்தா இவருக்கு நிறைய கிடைக்கும் பரிசுகள். அதை கொண்டு வந்து தன்னுடைய ஜீவனத்தை நடத்துபவர்களாக நின்றார்கள். ஆழ்வார் அதை பார்த்துதான் சொன்னார், இப்படி போய் சொல்றீர்கள். அங்க சொல்லச்சே என்ன சொல்றேன்? பச்சை பசும் பொய்கள் பேசவே, பச்சை பசும் பொய்கள் உனக்கும் தெரியும் நீ சொல்றது பொய், கேட்கிற ராஜாக்கும் தெரியும் இவன் என்ன சொல்றது பொய்ன்னு, கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் பொய்ன்னு, இருந்தும் அதை கண்டு அங்கீகரித்து உனக்கு கொடுக்குறாரு. இது என்ன ஆச்சரியம், இது அதிசயம். இது இப்ப இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பத்து சொல்லக்கூடியது அந்த இடத்துல ஸ்தோத்திரம்ங்கிறபடியா இருக்கு. ஆனா உண்மையா ஸ்தோத்திரம்ங்கிறது எப்படிப்பட்டது? இருக்கிற குணத்தை உள்ளது உள்ளபடி நன்றாக விரிவாக சொல்லுவது, அதுக்குதான் ஸ்தோத்திரம் என்று பெயர். நமக்கு ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு அமைய பெற்றிருக்கிறது. அளவந்தார் நாம் அனுகிரகித்து இருக்கக்கூடியது. ஸ்தோத்திரங்களிலே ரத்னமானது
ஏன் எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்களை விரிவாக அங்கே எடுத்துரைக்கிறார் ஆளவந்தா. எத்தனை குணங்கள் ஒன்னொன்னும் தெள்ள தெளிவாக நமக்கு காண்பித்து நிற்கிறார். அப்ப அதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? எம்பெருமானுடைய பெருமை புறப்படுகிறது. ஏன்னா சன்னதிக்கு போறோம், ஸ்ரீரங்கத்திலேயோ இல்லை திருவேங்கனுடைய அணையோ சேவிக்கிறோம். சேவிச்சு கைகூப்பி அடடா இந்த பெருமாளை திருமுகத்தை பார்க்கறது, திருக்கரங்களை பார்க்கறது, அவருடைய திருவடிகளை சேவிக்கிறது, இது வரைக்கும் ஒண்ணுமே அவரை பத்தி கேட்கலான்னு வச்சுக்கோம். நமக்கு என்ன புரியும், என்ன தெரியும்? அங்க மியூசியத்தையும் அங்கேயும் வித்தியாசம் தெரியாது நமக்கு, சொல்லுவது கூட அப்படி. ஆனாலும் புரிய வைக்க வேண்டியதற்காக எம்பெருமானை பற்றி அறிந்து நன்றாக உள்ளத்திலே ஊறி அந்த இடத்துல நின்று அந்த விஷயங்களை கொண்டு அனுபவித்தா அனுபவமே வேற. அந்த இடத்துல ஏற்படுகிற அனுபவம் வித்தியாசமா இருக்கக்கூடியது, உயர்ந்து ஓங்கி இருக்கக்கூடியது. எங்க தாத்தா சின்ன வயசுல கையை பிடிச்சிட்டு போச்சு கோகுண்டா சுவாமின்னு பேரு. ஒவ்வொரு இடத்துல என்னென்ன ஸ்லோகம் அனுசந்தானம் பண்ணணும், ஸ்ரீரங்கத்துல எங்க சேவிக்கணும், சேவிக்கரிச்சா என்னென்ன சொல்லணும், கரெக்டா அதுதான் அவளுடைய நோக்கம். இவா வராடா அவ வராடா இது பண்றதா அதெல்லாம் பார்க்க மாட்டேன். கையை பிடிச்சிட்டு கரெக்டா இதுதான் பண்ணணும், இங்க சேவி, இந்த சோதரன் சந்தானம் பண்ணு, ஒன்னொன்னா அப்படி சொல்லிக் கொடுத்து போற வழியா தாயார் சன்னதி சந்திரபட்கரணி அது ஒரு தடவை இன்னொரு நாள் அனுபவிப்போம். அது எப்படி எந்த கிரமத்துல போச்சே என்னென்ன ஸ்லோகங்களை அனுசந்தானம் பண்ணுவது, அந்த ஸ்லோகத்தை அதை கிரமேண சொல்லி கொடுப்பவர்கள் பெரியோர்கள், நமக்கு பழக்கி விடுவர்கள். அதை அப்படி பழக்கி விடுச்சேன்னா அந்த அனுபவம் உயர்ந்து இருக்கும். நமக்கு இல்லை போனா மரத்தை பார்க்குறோம், செடியை பார்க்குறோம், அங்கே இருக்கிற குளத்தை பார்க்குறோம், மதுரை பார்க்குறோம், கோபுரத்தை பார்க்குறோம், மண்டபத்தை பார்க்குறோம், உள்ள போய் பெருமாளையும் பார்க்குறோம். அதை தாண்டி நம் புத்தியிலே ஏற்படுற விசேஷ ஞானம் எப்பொழுதுன்னா இவ்வாழ்வார்கள் ஆச்சாரியருடைய ஸ்ரீசுக்திகளை கொண்டு அனுபவிக்கும் பொழுதுதான். என்ன அங்க தெரிகிறது அப்படின்னா விரிவாக அந்த இடத்துல எம்பெருமானை பற்றி சொல்லி கூறுகிறார்கள் அப்பெரியோர்கள். பெருமானுடைய திருவடினா அந்த திருவடி எப்படிப்பட்டது தெரியுமா, எத்தனை பண்ணிருக்கு தெரியுமா, எப்படி இங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு அதை பத்தி விளக்குகிறார்கள். அவருடைய திருமார்புனா அதை பற்றி கொண்டாடுகிறார்கள். அவருடைய திருமுகம்னா விரிவாக சொல்கிறார்கள். இப்ப இதெல்லாம் சொல்றதாலே அதற்கு என்ன பேரு? ஸ்தோத்திரம், ஸ்துதிப்பவன், ஸ்தோதாரம் அப்படின்னு அவனுக்கு பேர் சொல்லி காண்பிக்கிறார்கள் கவிஞர்கள். இதை ஏன் சொல்லி இந்த லட்சணத்தை அப்படின்னா அதுக்கு சொல்றார், காரணத்தை காண்பிக்கிறார் கட்டர். ததச்ச இப்ப சொல்றாரோ இல்லையோ, இவர்கள்னா துதிப்பவர்கள்னா குணத்தை விரிவா சொல்றவர்கள்னு அந்த லட்சணம் உண்மையோ இல்லையோ? ஆமா உண்மை. ததச்ச அந்த காரணத்தினாலேயே ஆகையினாலேயே என்ன ஆனும் அப்படி தே உன்னை குறித்து ஸ்துதிதுரா ஸ்துதிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய பொறுப்பு யாரை சேர்ந்ததுன்னா மையேவ விஸ்ராம்யதி என்கிட்டதான் இருக்கு. மையேவ என் ஒருவரிடத்திலே மாத்திரமே அந்த பொறுப்பு இருக்கிறது. இந்த பட்டன் சொல்றாரா, நான் சொன்ன லட்சணம் சரியோ சரின்னா அந்த பொறுப்பு என்னிடத்திலே மாத்திரமே அமைய பெற்றது. அதிசயம். இது என்ன சுவாமி, முதல் ஸ்லோகத்துல தான் இல்லை முடியாது, என்ன கஷ்டம், எனக்கு பெரிய ஏற்படக்கூடியது ஹானிதான், எல்லாரும் என்னை பரிகசிக்க போகிறார்கள்னு சொல்லி இப்ப இந்த லட்சணப்படி நான் தான் செய்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் அகங்காரமா சொல்றீரோ? அப்பப்போ சில பேர் கேட்பான், என்ன சுவாமி நாம் அடியேன்னு சொன்னவங்க இந்த ஆழ்வார் மாத்திரம் நான் சொல்றாரு. நமக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் அதிகம் வரும். எது தேவையில்லையோ அதெல்லாம் அதிகம் வரும் நமக்கு கொண்டதில்லை. எல்லாத்துக்கும் ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் காண்பிச்சிருக்கேன். ஏன் சொல்லக்கூடாது? ஆத்திரை தானே சொன்னோம்னா முதல்ல எதிர்கேள்விதான். ஏன் அடியேன்னு ஏன் சொல்லலாம்? ஆழ்வார் பல இடங்கள்ல சொல்லலையா, நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அதை காட்டு சொல்றாரு. என்னோட சொல்லச்சே யான் பெரியன் நீ பெரியங்கிற பெருமாளை பார்த்து போய் நான் பெரியவனா நீ பெரியவனா. இப்ப இத்தனை இடங்கள்ல ஆழ்வார் இப்படி பலவாறாக சொல்லச்சே இப்ப நான் மாத்திரம் அடியேன்னு சொல்லணுமா? அப்ப ஆழ்வார் அடியேன்னு சொல்லலையா? பல இடங்கள்ல அடியேன்னு சொல்லியிருக்கேன். அடியேன் சிறிய ஞானத்தன் எத்தனை இடங்கள்ல சொல்றார்? அடியேன் செய்யும் விண்ணப்பமே நெடியானை அடிநாயே நினைந்தேனே. எத்தனையோ இடங்கள்ல பிரயோகம் பண்றார். உடனே நமக்கு இந்த ஆழ்வார்கள் பண்றா போல நானும் பண்றேன். அப்பப்ப அடியேன் அப்பப்ப நான். அதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணா ஆழ்வார்கள் நான் என்று சொன்னாலும் அடியேன் என்று சொன்னாலும் அர்த்தம் அடியேன், நாம நான் சொன்னாலும் அடியேன்னு சொன்னாலும் அர்த்தம் நான் தான். இந்த அகங்காரம் விட்டு போறது இல்லை. அடியேன் அப்படின்னா வருது, அடியேன் கேட்கறவங்களுக்கே பயம் வந்துருது. இது பேசாம அடியேன் சொன்னாம இருக்கலாம் போட்டிருக்கு. இப்ப பரஸ்பரம் இப்ப இந்த இடத்துல இதெல்லாம் நம்மிடத்துல ஏற்றுக் கொள்கிறோம். இந்த அகங்காரமா சொல்லும்படியா இருக்கோ? அது போலதான் பராசரப்பட்டர் மையேவ என்னிடத்துலதான் அது இருக்கு, ஏதோ கொஞ்சம் அகங்காரமா சொல்லும்படியா இருக்க போல் இருக்கு.
பட்டர் சொல்லுகிற வார்த்தையும் அப்படின்னு கேட்டா அது ஆச்சரியமா பட்டர் சமாதானம் சொல்லி காண்பிக்கிறார். என்ன ஆச்சரியம், புத்தி சாதுரியம் பட்டர் சொல்றார். என்ன காரணத்தால் யஸ்மாதஸ்மதமர்ஷனீய பனிதி ஸ்வீகாரதஸ்தே குணாஹ, நான் எப்படிப்பட்டவன், தன்னுடைய வாக்குகள் எப்படிப்பட்டதுங்கிறத மாத்தன். காவாச்சகா அப்படின்னு கீழே சொன்னான், புல் சொற்களோடு கூடியவன். அதையே நிலைய வச்சுட்ட, ஆனா ஸ்தோத்திரம் பண்றது நான் தான் அப்படின்னு காண்பிக்கிற இடத்துல எதனால் தெரியுமா? என்னுடைய தாழ்ந்திருக்கக்கூடிய புல் சொற்களை எல்லாம் கேட்டு நீ இருக்கிறபடியாலே இவ்வுலகிலே உன்னுடைய குணங்களானவைகள் என்னாகும் அப்படின்னா அத்தனை குணங்களும் நன்றாக ஏற்றம் பெறும். பிரஸ்னுவீரன் பிரதாம் ஸ்வாம், தம்முடைய பிரசித்தியை அந்த குணங்கள் எல்லாம் இவ்வுலகு தன்னிலே அடையும். எல்லாரும் நன்னா பிராட்டியினுடைய திரு கல்யாண குணங்களை அறிந்து கொள்வார்கள். என்னென்ன கல்யாண குணங்கள்? சாந்தியௌதார்யதயாதயோ பகவதி, ஒரு 3 குணத்தை எடுத்து காண்பிக்கிறார். சாந்தி, ஔதாரியம், தயா, அதோட கூட ஆதயா அப்படின்னா எக்ஸெட்ரா முதலானவைகள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அது நிறுத்தாத இன்னும் சேர்த்துக்கணும்னு அர்த்தம். வாத்சல்யம், இப்போ விராட்டியினுடைய 4 திருக்கல்யாண குணங்கள் பட்டருடைய ஸ்ரீசுக்தியினாலே உலகம் முழுக்க பிரசித்தி அடைகிறது. சாந்தி, ஔதாரிய, தயா கூட சேர்ந்து இருக்கக்கூடிய வாத்சல்யம், ஆதயா என்கிற சப்தத்தாலே. ஆகையாலே மையேவ விஸ்வாம்யதி, என்னிடத்துல மாத்திரம்தான் உன்னை சுதிப்பதற்குண்டான பொறுப்பு அப்படின்னு பராசரப்பட்ட தன்னிடத்திலே அதை ஏறிட்டுக் கொள்கிறார். அது எப்படிங்கிறதை இங்கே விரிவாக அனுபவிப்போம். விரிவாக பூர்த்தியாக அனுபவிக்கிறதுக்கு இல்லை, மறுபடியும் திருப்பி நாளைய அடுத்த மாசத்திலே தான் நம்முடைய அனுபவம் தொடரும்படியாக இருக்கும். இந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய முதல் பாதியில சொல்ல இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு பிறகு பட்டர் இதை எப்படி சமர்த்தராக சமர்ப்பிக்கிறாருங்கிறத வரக்கூடிய ஜூன் மாசத்துல அவ கொடுத்த தேதியில வந்து நேராக நாம் தானும் அனுபவிப்போம். சுவாமி என்னைக்கு ஆகிட்டு இருக்கிறாரோ அன்றைய தினம் வந்து அதை நன்றாக விளக்கி போடுவோம். இங்கே கடைசியில இல்லையா, ஜூன் மாசத்துல அந்த 3 நாள் நீ சொல்லியிருக்கா, அந்த நாட்களிலே நாம் அவசியம் வந்து அதை அனுபவிக்க பெறுவோம். ஸ்தோத்திரம்ங்கிறத பத்தி சொல்றாரு இந்த இடத்துல. பகவானை ஸ்துதிப்பதற்குண்டான ஒரு தகுதி யாரிடத்திலே உண்டு அப்படின்னு கேட்கறச்சே அழ்வார்கள் அதற்கு பரவாறாக சொல்லுகிறார்கள். பேசுவார் எவ்வளவு பேசுவர், அவ்வளவே வாசமலர்த்துழாய் மாலையான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவா எவ்வளவு தூரம் பேசுகிறார்களோ பகவான் அவ்வளவே. அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? இவர் என்ன தூரம் பேசுறாரோ அவ்வளவுதானா? 5 சென்டிமீட்டர்னா 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர்னா அப்படிதானா? அப்படின்னா இவர்கள் எந்த அளவுக்கு பேசுகிறார்களோ அந்த அளவுக்கே அதை எடுத்துக்கொள்கிற என்பதுவான். என்ன ஆச்சரியம், யாரையும் விடுறதில்லை. குழந்தையா இருக்கிற அடியன் பேசினாலும், பெரியவரா இருக்கிற சுவாமி பேசினாலும், வித்வான்களா இருக்கக்கூடிய மற்றொண்ட படித்த பண்டிதர்கள் பேசினாலும், யார் பேசினாலும் அவ்வளவே பகவான் தன்னை அங்கே ஸ்வீகரித்துக் கொண்டு நிற்கிறான். என்ன ஆச்சரியம், அது அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். இப்ப அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்ணுகிறா போலே இல்லாத குணங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அப்படின்னா பகவானிடத்துல இல்லாத குணங்கள் உலகத்திலே யாரிடத்திலேயும் இல்லை. ஏதாவது ஒரு குணம் உலகத்திலே பார்க்கிறோம்னா அது அவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது. அங்க இருக்கிறதுல ஒரு லவலேசம் இருக்கு. இதுதான் சிவாஷத்துல விசாரம். பகவத் சப்தவது அப்படின்னு அந்த பிரம்ம சப்தத்தை சொல்றான். பகவான் நம்ம பார்க்கிறவாளுக்குன்னா பகவான் போடுறோம். யாருக்கு? வியாச பகவான், பராசர பகவான், ஒத்தத்திற்கா வால்மீகி பகவான். இதான் சுவாமி இத்தனை பகவானா? இது நாம சம்பிரதாயமா சொல்றது. வெளியில ஆறாரோ வேற வேற பகவான் எல்லாம் சேர்த்து சொல்லிக்கிறேன். இதெல்லாம் அது சொல்றது தவறு. ஆனா நம்ம ஆச்சாரியர்கள் இப்படி ஒத்தத்திர ரிஷிகளை சொல்றாரு ஏன் அப்படின்னு கேட்கிற இடத்துல அதுல இருக்கக்கூடிய ஒரு குணம் லவலேசம் இங்க இருக்கு. எப்பெருமான இடத்துல அப்பரிமிதமா இருக்கிற குணத்துல ஒரு கொஞ்சம் இங்க தெரியுது, டூப்ளிகேஷன் மாதிரி கொஞ்சம் டூப்ளிகேட்டா இருக்கு இந்த இடத்துல. ஆகையாலே பார்க்கறச்சே சரி இவரையும் பகவான்னு சொல்லலாம். அப்போ உலகத்திலே எம்பெருமான் ஒருவனை ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதுனால இருக்கிறதை இருக்கிறபடி புகழ வேண்டும். இல்லாத சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை, ஏறிட்டு சொல்வதற்கும் வாய்ப்பு இல்லை. இப்ப அதை போல ஸ்ரீரங்க நாச்சியாருடைய திருக்கல்யாண குணங்களை
இங்கே தெரிவிக்கிறார் பராசரப்பட்டர், உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் அப்படின்னு தெரிவிச்சு காண்பிக்கிறார். குணான் தேவி உன்னுடைய திருக்கல்யாண குணான் தே குணான்னு தெரிவிச்சு காண்பிக்கிறார். ஏன்னா எம்பெருமானுடைய குணங்களுக்கு கூட குற்றம் சொல்லலாம், ஆனா பிராட்டியினுடைய குணத்துக்கு குற்றம் சொல்ல முடியாது. எம்பெருமானுடைய குணத்திற்கு குற்றம் உண்டா? எப்பவும் சொல்றச்சே அகிலேய பிரத்யனீக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலக்ஷண இப்படிதான் ஆரம்பிப்போம். எல்லா துர்குணங்களுக்கும் எதிர்த்தட்டாய் சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாய் இப்படிதான் அர்த்தம். எல்லா துர்குணத்திற்கும் நேரே எதிராக நிற்பவன் எம்பெருமான். எல்லாவித திருக்கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவன். அப்படி இருக்கிறச்சே அந்த இடத்துல என்ன துர்குணம் எம்பெருமான இடத்துல அப்படின்னா சுவாதந்திரியம், தான் தன்னிஷ்டத்துக்கு காரியம் பண்றது. எதை போல நிரங்குச சுதந்திரன், ஆறும் அவன் இடத்துல போய் கேள்வியே கேட்க முடியாது. ஓ ஏன் இதை அப்படி பண்ணீர், ஏன் அதை அப்படி பண்ணீர், எதற்காட்டான ஒரு புன்சிரிப்போட நிறுத்துவன். அதற்கு மேல பதில் கிடையாது. கேட்கிறார் மடிய பிடிச்சு, இவள் திறத்து என் செய்கின்றாயே, என் செய்கிட்டாயே, என் சிந்தித்தாயே, எத்தனையோ கேட்கிறார். நீர் கேட்டுட்டே ஸ்ரீரங்கநாதன் புன்சிரிப்பு தான் வரும். நிரங்குச சுதந்திரன் ஏன் செய்கிறான், ஆறு கேள்வி கேட்க முடியாது. தன்னிஷ்டம் அது அந்த காரியத்தை பண்ணுவது. இது இல்லையே பிராட்டி இடத்துல. என்ன ஆச்சரியம் அது. ஆகையாலே வேறுபடுத்துகிறார். தே குணாஹா உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள். அதை சொல்வதற்கு மையேவ விஸ்வாம்யசி என்னிடத்திலே மாத்திரமே பரிபூர்ண யோக்கியதை உண்டு அப்படின்னு பட்டர் சொல்லி நிறுத்துகிறார். அதை போல நாமும் இங்கே நிறுத்திக் கொள்கிறோம். ஏன் பட்டரிடத்திலே மாத்திரம் யோக்கியதை அப்படிங்கிறத வர மாசத்திலே வந்து அனுபவிக்க பெறுவோம். வெளியூர் வெளிநாடு போறவாலும் டிவியில பார்த்துக்கலாம், இந்த கம்ப்யூட்டர்ல பார்த்துக்கலாம் ஆச்சரியமா. ஆகையாலே விடாத அவர்களும் அன்வயிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டியது இருந்தால் அவசியம் தெரியப்படுத்த வேண்டும்படியாக ஜூன் 25, 26, 27 ஆகிய 3 நாட்களிலே இந்த காலக்ஷேமம் இங்கே மறுபடியும் ஏற்பாடாயிருக்கு. ஸ்ரீமத ரத்னகோஷம் அவசியம் அத்தனை பேரும் வர வேண்டும்படியாக பிரார்த்தித்து அமைகிறேன். சுவாமியுடைய திருவடிக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன். அடியோமோடும் என்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டாக சுவாமியோடும் மடத்தோடும் கூடியிருக்கிற உங்களோடும் மற்றும் 6 ஆஸ்திகர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரோடும் பிரிவின்று பல்லாண்டாக தாயாருடைய பெருமைகளை நாம் பரிபூர்ணமாக அனுபவித்து நிற்க வேண்டும். அவ்வனுபவம் பூர்த்தி செய்வதும் தாயாரே தான். அவள் தான் ஸ்ரீரங்க நாச்சியாரே தான் பூர்த்தி செய்யும்படியாக பிரார்த்தித்து அமைகிறோம். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. மாசத்துல 3 நாள் நம் பெருமாள் பெரிய கோவில் ஸ்ரீரங்க நாச்சியார் நம் பட்டர் இங்கே எழுந்தருளி 3 நாள் மோகமா அந்த ஸ்ரீமத ரத்னகோஷத்தினுடைய அனுபவம் ஆயிருக்கு. இந்த 3 நாள் மாசத்துல 27 நாள் நம் பெருமாளும்
ஸ்ரீரங்க நாச்சியாரும் பட்டரும் அந்தொடரே அனுபவம். பட்டருடைய அனுபவம், பட்டருடைய இது சம்பிரதாயத்தில் ரொம்ப ஏற்றத்தில் இருக்கிற விஷயம். சம்பிரதாயத்தில் ஒரு விஷயம் இருக்கு, பட்டர் நிர்வாகம் அதுக்காக ஒரு தனி ஒரு பாகம் இருக்கு. அது பகவத் விஷயம் இருக்கலாம், சம்பிரதாய கிரந்தங்கள் இருக்கலாம், ஸ்தோத்திர சாகித்யம் இருக்கலாம், எல்லாத்துலேயும் பட்டருடைய நிர்வாகம். அவர் எப்போ ஒரு சப்தத்தை போடுறாரு, அந்த சப்த பஞ்சம் மேதா விலாசம் அந்த மேதா விலாசம் பட்டருக்கே தனிப்பட்ட. பட்டருக்கு 2-3 விசேஷமான அனுகிரகம். ஸ்ரீரங்கநாச்சியாருடைய அபாரமான கடாட்சம் அனுகிரகம். அவர் அங்கே வளர்ந்தார், அங்கே ஆடினார், அங்கே இருந்தார். ஆட்டமெல்லாம் அங்கே ரங்கநாச்சியார் முன்னே ஆட்டம் அவருடைய. அவருடைய மைதானம் இங்கே சொல்கிறார், ஒரு பெரிய வித்வாம்சம் சொன்னார், ஒரு வாடி ஆட்டத்து மைதானம் எதுன்னு ஸ்ரீரங்கநாச்சியாருடைய சந்நிதி, அங்கே எல்லாம் இருந்தார். அப்படி அவருடைய மேதா விலாசத்துக்கு பிராட்டியுடைய விசேஷமான கடாட்சம் அனுகிரகம் ஒன்றும். 2வது குருத்தாளனுடைய அந்த அபாரமான ஞானம். 3வது எம்பெருமானாருடைய கடாட்சம், எம்பெருமானாருடைய அனுகிரகம். இந்த எம்பெருமானாருடைய அனுகிரகமே இந்த மேதா விலாசத்துக்கு காரணமாச்சு. அவர் சொல்லி எம்பெருமான அவர் 2 விசேஷமான ஒரு அனுகிரகம் இருக்கு. சம்பிரதாயத்தில் அதை நிர்வாகம் பண்ணணும் எம்பெருமானாருடைய அபாரமான ஒரு தீக்ஷ்ணமான ஒரு யோசனை இருந்தது. அது பகவத் சங்கல்பம், பெரிய பெருமாளுடைய அனுகிரகம், அந்த வேலைகளாக அந்த பட்டருடைய அனுபவத்தில் விசேஷமாக வரணும்னா அந்த பரம்பரையில் இருந்ததாக அந்த அனுபவத்தில் வரலாம். விராட்டியுடைய அனுபவம்னா அபாரமான அனுபவம். அந்த காரணியம், மாவுளியம், அசல்யம் எல்லாம் அந்த ஸ்ரீமத ரத்னகோஷத்தில் அமைந்திருக்கு. ரத்னங்கள் எல்லாம் ரத்னகோஷம் நம்முடைய சம்பிரதாயத்தில் புராண ரத்னம் சொல்கிறார், மந்த ரத்னம் சொல்கிறார், ஸ்தோத்திர ரத்னம் சொல்கிறார். இது குணரத்ன கோஷம். இது விராட்டியுடைய அபாரமான கருணையை சொல்கிற ஸ்தோத்திரம். இது ஆரம்பமாக இருந்தது 6 மாதத்துக்கு பின்னே. இதே தேதி 24ஆம் தேதி அன்னைக்கு நினைவிருக்கா சுவாமிக்கு திருநாராயணபுரத்தில் அவருடைய உபன்யாசம் நான் அடியேன் பிரார்த்தித்தேன். 4 மாதம் நாளைக்கு இந்த எம்பெருமானாருடைய கட்டாட்சமும் அனுகிரகம் அடியேன் கிடைச்சி 6 மாதமாக இருக்கு. எப்படியாச்சு தெரியாது. அவரே தள்ளி கைப்பிடிச்சு நடத்திருக்கார் 6 மாதமாக. அவருடைய அந்த காரணியம், மாதுரியம், அந்த உதாரியம், கடாட்சம், திவ்ய கடாட்சம் எல்லாம் அடியனுக்கு 6 மாதத்துக்கு முன்னே அந்த பேஷன் வராமல் அடியேன் சொன்னேன். ஒன்று சும்மா அப்படியே பேசி அந்த உபன்யாசமாக தான் அவரை சன்மானம் பண்ணி அடியேன் சொன்னேன். இப்படி ஸ்ரீமட்டத்தில் ஸ்ரீமரத்ன கோஷம் 6 மாதமாக எங்களுக்கு இன்னும் 6 மாதம் ஆகுது. பட்டருடைய சம்பந்தம் எம்பெருமானாருடைய சம்பந்தமும் பட்டருடைய சம்பந்தமும் சம்பிரதாயத்துக்கு அனன்யமான சம்பந்தம். பட்டதுனால விசேஷமானது. ரொம்ப அர்த்தங்கள், ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள், விசேஷமான அனுபவத்தை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அவருடைய அந்த விசார சைலி இருக்க, அந்த உபன்யாச சைலி ரொம்ப சரளமாக மோககமாக போகிறது. அவர் எப்படி மேதா விலாசம் சொல்கிறார். ஒரு உபன்யாசத்தில் அந்த மோககதையை சொல்கிறார். அந்த மோககதை அது ஆயிடுச்சு. நம்முடைய சம்பிரதாயத்தில் இந்த பட்டருக்கு விசேஷமான ஒரு ஸ்தானம் இருக்குது. அந்த ஸ்தானத்தை உபயோகிச்சுட்டு எம்பெருமானாருடைய விஜயராஜருடைய அந்த மடத்தில் அவருடைய உபன்யாசம் நிரந்தரமாக இங்கே நடக்கட்டும் சொல்லி நம்முடைய இந்த கோஷ்டி இருக்கு. நான் கடத்தலை ஆண்டாள் விதத்தில் பேசியிருக்கோம். ஒரு சப்தத்தை உபயோகிச்சேன், சத்சங்கம் என்று. இது சத்சங்கம் விசாரம் எத்தனை நம்ம தலைக்கு போகிறதோ, புத்திக்கு போகிறதோ, ஹிருதயத்துக்கு போகிறதோ அந்த விஷயம் அது கவனமானது. ஆனால் அத்தனை போதும் பகவத் விஷயத்தில், பகவத் அனுபவத்தில் நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ இந்த சம்பிரதாயபரமான இந்த சக்திகளெல்லாம் கலந்துப்படும் நிரந்தரமாக ஒன்று அது ஆனம், அந்த வேலை ஆனம். அது இந்த சத்சங்கத்தால் இன்னைக்கு ஆழ்வார் வழியில் எழுதியிருக்காரு. என்னன்னா நம்மாழ்வார் திருநட்சத்திர ஸ்ரீமட்டத்தில் திருவாங்கியானம் கோஷ்டி பிராரம்பமாக இன்னைக்கு வராமல் போட்டு 10 நாள் உற்சவம். நரசிம்ம ஜெயந்தி இந்த வாட்டி ரொம்ப விசேஷமாக பண்ணணும்.
நம்பி பக்தாள் எல்லாம் இந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து யோசிச்சுருக்காங்க. ரொம்ப அமோகமாக நரசிம்மருக்கு உற்சவம் பண்ணணும். அதுக்கு பூர்வமாக ஸ்ரீகுண்டத்தும் போதும் தாயாருடைய பெருமை நம்முடைய சம்பிரதாயத்தில் நமக்கு பிராட்டி, இந்த பிராட்டி புருஷகாரம் பிராட்டி இருந்தாலே நம்முடைய சம்பிரதாயம் வளர்த்து. அதுக்காக நம்ம எல்லாரும் நம்முடைய பெருமானுடைய அனுகிரகத்தை பார்க்கிறோம். நம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு, பெரிய கோயிலுடைய அனுபவத்துக்கு சீர்திருத்தம் செய்யப்படுகிறது. மூணுத்துக்கும் பெற்ற எழுந்தருளி உதவி எழுந்தருளி நிரந்தரம்